எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 207க்கான காணொலி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 207க்கான காணொலி. முதல் கேள்வி, நவகிரக சிற்பங்களை தென்னிந்திய கோவில்களில் முதலில் நிறுவியவர்கள். நவகிரக சிற்பங்களை தென்னிந்திய கோவில்களில் முதலில் நிறுவியவர்கள் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பாண்டியர்கள். அடுத்தது இரண்டாவது கேள்வி, சென்னை மாகாண சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் யார்? இது சரியான விடை ருக்மணி லட்சுமிபதி. இவங்க தான் 8 ஆண்டுகள் உதவி சபாநாயகராக பணியாற்றியவர். அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களுள் ஐம்பெரும் குழுவில் உறுப்பினர் அல்லாதவர் யார்? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களுள் ஐம்பெரும் குழுவில் உறுப்பினர் அல்லாதவர் யார்? இது சரியான விடை ஆப்ஷன் டி, கருவூல அதிகாரி. அடுத்து நான்காவது கேள்வி, சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு CN அண்ணாதுரை, 1967வது வருடம். அடுத்தது, இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? சரியான விடை டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்தது, ஆறாவது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது போர் அவசர நிலை பார்த்தீங்கன்னா விதி 352. அடுத்தது, மாநிலங்களில் அரசியலமைப்பு அவசர நிலை விதி 356. அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் விதி 359. கடைசியா நிதி அவசர நிலை விதி 360. இதில் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், இது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லாம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் SSC, RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதே மாதிரி TNUSRB போலீஸ் எக்ஸாம், இந்த மாதிரியான கேள்விகள் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய கேள்விகள் ஒன்று. அடுத்தது ஏழாவது, இதுவும் பொறுத்துகல்ல, மாநில அளவில் பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை நடத்துவதற்கான தேர்தல் இயந்திரத்தின் சரியான அதிகார படிநிலை. இது சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது முதல்ல முதன்மை தேர்தல் அதிகாரி, அதுக்கு கீழே வாக்குச்சாவடி தலைமை அதிகாரி, அதுக்கப்புறம் தேர்தல் பொறுப்பு அலுவலர், கடைசியாக தான் வாக்குப்பதிவு அதிகாரி. அடுத்தது பொறுத்துக. எட்டாவது கேள்வி, இது பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்களை பொறுத்தது. முதலாம் அட்டவணை, 5வது அட்டவணை, 7வது அட்டவணை, 12வது அட்டவணை எதனோடு தொடர்புடையது? இது சரியான விடை 8வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, முதல் அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள். அடுத்தது 5வது அட்டவணை, மன்னிக்கவும், இது 5வது திட்டங்கள் கிடையாது, இது அட்டவணை, அரசியலமைப்பு அட்டவணை. 5வது அட்டவணை பார்த்தீங்கன்னா SCs மற்றும் STCயின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு. அடுத்தது 7வது அட்டவணை, மத்திய மாநில அரசுகளுக்கு, மத்திய மாநிலங்களுக்கு இடையேயான அதிகாரங்களின் பகிர்வு, 7வது அட்டவணை. அடுத்தது 12வது அட்டவணை, 74வது அரசியலமைப்பு திருத்தத்தால் சேர்க்கப்பட்ட நகரபாலிகாஸ். இப்போ நகர்பாலிகானா 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். அடுத்து 9வது கேள்வி, பசுமை புரட்சி என்பது வீரிய வித்துகள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இயந்திரங்களை பயன்படுத்துவது. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் கூலியில்லா வேலைவாய்ப்பு திட்டத்தினை அடையாளம் காட்டுக. கீழ்கண்டவற்றுள் கூலியில்லா வேலைவாய்ப்பு திட்டத்தினை அடையாளம் காட்டுக. இதுக்கு சரியான விடை இந்திர ஆவாஸ் யோஜனா. அடுத்தது 11வது கேள்வி, கீழ்கண்டவர்களில் யார் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வைசிராய் நிர்வாக குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்? இதுக்கு சரியான விடை சர் சங்கரன் நாயர். அடுத்தது 12வது கேள்வி, இந்திய பிரிவினையின் போது இந்து இஸ்லாமியர் இடப்பெயர்வில் ஏற்பட்ட
வருந்தத்தக்க நிகழ்வு குறித்து விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட குழுவில் இடம்பெறாத உறுப்பினரை அடையாளம் காண்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, மேஜர் ஜெனரல் ரீஸ். அடுத்த 13வது கேள்வி. பின்வரும் இணைகளில் எது சரியானவை? பின்வரும் இணைகளில் எது சரியானவை? இதுக்கு சரியானவை 1, 2. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது மங்கள் பாண்டே, பராக்பூர், நானா சாஹிப், கான்பூர் என்பது சரியானது. அடுத்தது 14வது கேள்வி. திரவ ஹீலியம் காந்த ஒத்திசைவு பிம்பமாக்கல் கருவியின் சுருளின் வெப்பநிலை டேஸ் வரை குறைய செய்யும். இதுக்கு சரியான விடை 4 கெல்வின். அடுத்தது 15வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றுகள் யாவை? இதுக்கு சரியான விடை 15வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, அதாவது 1 மற்றும் 3. என்னது? மின் உருகி கம்பியில் 37% காரியம், 63% ஈயம் உள்ளது. மின் உருகி கம்பி அதிக மின்தடையும் குறைந்த உருகுநிலையும் உடையது. அடுத்தது 16வது கேள்வி. உலகின் பெரிய பாலைவனம் எது? உலகின் பெரிய பாலைவனம் சஹாரா பாலைவனம். சஹாரா பாலைவனம். அடுத்தது 17வது கேள்வி. மனிதனின் சிறுநீரகம் மூலமாக சிறுநீரில் வெளியேறும் கழிவுப் பொருட்கள் யாவை? மனிதனின் சிறுநீரகம் மூலமாக சிறுநீரில் வெளியேறும் கழிவுப் பொருட்கள் யாவை? இதுக்கு சரியான விடை 17வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, யூரியா, யூரிக் அமிலம், கிரியாட்டினின். யூரியா, யூரிக் அமிலம், கிரியாட்டினின். அடுத்தது 18வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? இதுக்கு சரியான விடை 18வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, என்னது? 4 மட்டும். அதாவது நிக்கோலோ டி கோண்டி போர்ச்சுகல் என்பது தவறானது. மீதி 3 பாருங்க. இபன் பதுதா மொராக்கோ, டோமிங்கோ பயஸ் போர்ச்சுகல், அப்துல் ரசாக் பாரசீகம், அதாவது இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு பயணிகள். அடுத்தது 19வது கேள்வி. பசுமை புரட்சியால் குறிப்பாக இவ்வகை உணவு உற்பத்தியில் பெருக்கம் ஏற்பட்டது. பசுமை புரட்சியால் குறிப்பாக இவ்வகை உணவு உற்பத்தியில் பெருக்கம் ஏற்பட்டது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அரிசி, கோதுமை. அடுத்தது 20வது கேள்வி. இந்திய குடியரசுத் தலைவர் மறைமுகமாக தேர்வாளர் மூலம் தேர்ந்தெடுக்கின்றோம். தேர்வாளர் குழுவில் பின்வரும் எந்த உறுப்பினர்கள் கலந்து கொள்வதில்லை? இதுக்கு சரியான விடை தேர்ந்தெடுக்கப்பட்ட யூனியன் பிரதேச சட்டப்பேரவை உறுப்பினர்கள். அடுத்தது 21வது கேள்வி. அதாவது மக்களவை உறுப்பினராக தகுதியான வருடம் என்ன? மாநிலங்களவை, அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர், பஞ்சாயத்து தலைவர் ஆவதற்கு தகுதி வருடம் என்ன என்பதை பற்றி இந்த பொறுத்துக்களை நான் பார்க்க போறோம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போட்டித் தேர்வுன்னு கேட்டாவே இந்த மாதிரியான கேள்விகள் இடம்பெறாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. இதுக்கு சரியான விடை 21வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, மக்களவை. மக்களவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 வருடம். அடுத்தது மாநிலங்களவை. மாநிலங்களவை 30 வருடம். அடுத்தது துணை குடியரசுத் தலைவர் 35 வருடம். அடுத்தது பஞ்சாயத்து தலைவர் 21 வருடம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 24வது கேள்வி, மன்னிக்கும் 22வது கேள்வி. நீதிபதிகள் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் வழக்கம் நடைமுறையில் உள்ள நாடு. நீதிபதிகள் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் வழக்கம் நடைமுறையில் உள்ள நாடு. இது சரியான விடை ஆப்ஷன் பி, சுவிட்சர்லாந்து. அடுத்தது 23வது கேள்வி. 1967 முதல் 1969 வரை
இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் யார்? 1967 முதல் 1969 வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் யார்? இது சரியான விடை டாக்டர் ஜாகிர் ஹுசேன். டாக்டர் ஜாகிர் ஹுசேன். அடுத்தது 24வது கேள்வி. எத்தனையாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி நம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு சேர்க்கப்பட்டது? எத்தனையாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி நம் இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு சேர்க்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி. டாக்டர் அம்பேத்கர் கருத்துப்படி அரசியலமைப்பின் எந்த விதி அரசியலமைப்பின் இதயமும் உயிருமாகும்? இதுக்கு சரியான விடை விதி 32. டாக்டர் அம்பேத்கர் கூற்றுப்படி கருத்துப்படி அரசியலமைப்பின் எந்த விதி அரசியலமைப்பின் இதயமும் உயிருமாகும்? விதி 32. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 207க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதாவது இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லாம இதுல கொடுக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் அனைத்தையும் தொடர்ந்து பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட காணொலி வந்து தொகுத்து வழங்கி இருக்கிற ஒவ்வொரு காணொலியும் 25 வினாக்கள் வீதம். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 5000 வினாக்களுக்கும் அதாவது 5000த்துக்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து தொகுத்து வழங்கி இருக்கிறோம். சில வினாக்கள் ரிப்பீட்டடா இருக்கும், சில வினாக்கள் புதுமையா இருக்கும். அதனால வந்து தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸா பாருங்க. அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகிறவங்களுக்கு அதாவது பொது அறிவு ஜெனரல் ஸ்டடீஸ் கேள்வி வந்து இதுல இருந்து ஏதாவது வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். இதுவரைக்கும் இந்த காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.